ராதாபுரம் கால்வாயை பொறுத்த மட்டும் ஒரு 3 நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஒன்று, டிலே இல்லாமல் கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் ஜூன் 16ஆம் தேதி இந்த கால்வாயை திறந்துருக்குறாங்க. ரெண்டாவது, பொதுவாக இந்த ஷட்டர் திறக்கிறதுக்கு எம்பி, எம்எல்ஏ எல்லா அரசியல்வாதிகளும் அந்த ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க அவ்வளோ பேர் அங்கே நின்று திறக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு கலாச்சாரம் இந்த ஆண்டு பார்க்க முடியல. பெரும்பாலும் விவசாயிகளும் நீர்வளத்துறை அலுவலர்களும் தான் அங்கே நின்று திறந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. மூணாவது, டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபண்டு மூலமாக ஒரு 45,42,000 ரூபாய்க்கு ஒரு 5 ஷட்டரை ஓப்பன் பண்ணுறது ஒரு கியர் சிஸ்டம் மாற்றிருக்கிறாங்க. மீதி ஒரு 23 ஷட்டரை ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. கடந்த காலங்களில் அந்த தண்ணி திறக்கிறதுக்கு சுமார் 25 நாள்லேருந்து 4 மாதங்கள் வரைக்கும் கூட டிலே இருந்ததா சிஏஜி அறிக்கை சொல்லுது. இங்கே தண்ணி வரும்னு விவசாயிகள் காத்திருப்பாங்க. கடைசியில் தண்ணி வரல அப்படின்னு ரொம்ப நாள் காத்திருந்துட்டு அப்புறம் எல்லாருமா கூட்டமாக கூடி போய் நிறைய விவசாயிகள் சேர்ந்து எம்எல்ஏக்கு போய் மனு கொடுப்பாங்க. அப்புறம் அதன் அடிப்படையில் சிஎம்க்கு எழுதி அங்கேருந்து ஆர்டர் காப்பி வாங்கிட்டு வரதுல ஒரு தாமதமாகிறது. அப்புறம் திறக்கிறதுக்கு எம்எல்ஏ எம்பிக்களுக்காக அவங்களோட நேரம் கிடைக்காம வெயிட் பண்ணி அதனால் டிலே ஆகிறது. இந்த மாதிரி பல காரணங்கள்னால அந்த சரியான நேரத்தில் தண்ணி திறக்காமல் காலதாமதம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் கடந்த ஆண்டு ராதாபுரம் கால்வாய் சார்ந்த 52 குளங்களும் நிறைச்சிருக்கிறாங்க. அது 2வது ஒரு தடவை கூட நிறைச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த பகுதியிலையும் கடந்த ஆண்டு நல்ல மழை பெய்தது. அதனால் இந்த பகுதியில் பெய்த மழையோட தண்ணி எவ்வளவு, அங்கேருந்து வந்த தண்ணி எவ்வளவு அப்படிங்கிறதுக்கான டேட்டா நம்மகிட்ட இல்லை. அப்படியே 52 குளங்களும் அங்கேருந்து வந்த தண்ணியில் நிறைஞ்சிருந்தாலும் இது அந்த கால்வாய்க்கு சேர வேண்டிய தண்ணியில் 5% தண்ணி தான். மீதி உள்ள 95% அவங்கவங்க தோட்டத்தில் நேரடியாக மடைகள் மூலமாக அவங்க திறந்து அந்த தோட்டத்துக்கு தண்ணி பாய்க்கக்கூடிய அந்த கட்டமைப்பு இங்கே இருக்குது. அது 95% தண்ணி. அது எவ்வளோ வந்துச்சுங்கிறதும் நமக்கு தெரியல. ஆனால் இந்த கடந்த 2 ஆண்டுகளாக சரியான நேரத்துக்கு திறக்கப்பட்டு இந்த மாதிரி இவ்வளோ குளங்கள்லாம் நிரம்புறதுக்கு முக்கியமான காரணம் இந்த பகுதி மக்களினுடைய தொடர் முயற்சி. இங்கே தண்ணி வராததுக்கு 3 காரணம் தான். பேச்சிப்பாறை அணை தூர்வாரப்படணும், தோவாளை கால்வாய் முழுமையாக சீரமைக்கப்படணும், ராதாபுரம் கால்வாய் சீரமைக்கப்படணும். இந்த 3ஐயும் செய்தாவே இந்த 95% தண்ணியும் முழுமையாக இந்த பகுதிக்கு சேர்ந்துட முடியும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கடந்த காலங்களில் முயற்சி எடுத்த மாதிரியே இன்னும் நிறைய தன்னார்வலர்கள், பொதுமக்கள், விவசாய அமைப்புகள், நீரினை பயன்படுத்துவோர் சங்கங்கள் எல்லாரும் இணைந்து இன்னும் தொடர்ந்து அவங்களோட பங்களிப்பையும் கண்காணிப்பையும் முயற்சிகளையும் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக 2027க்குள்ள நிறைய மாற்றங்கள் அந்த 95% தண்ணியும் கூட இங்கே வர்றதுக்கான காலம் ரொம்ப நாள் ஆகாது.